ஹாய் மக்களே, இந்த வார சந்தை வியாழக்கிழமை சந்தையில் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா? என்ன தம்பி அது? என்ன அது தெரியலேன்னு ஒரு காய் இருக்குதா? வெண்டைக்காடா? வெண்டைக்காய். அப்புறம் முட்டைக்கோசு. எவ்வளோ அது பாப்பா? அது முட்டைக்கோசு 10 ரூபா. 10 ரூபா முட்டைக்கோசு. இங்கே பாரு காலிஃப்ளவர் பாரு, காட்டு காலிஃப்ளவர். எவ்வளோன்னு சொல்லு 30 ரூபீஸ். 300 ரூபா இல்லை, 30 ரூபாய். டக்கு டக்குன்னு எடுத்து காட்டு. டே கருவேப்பிலை தம்பி, அது என்ன தம்பி? தக்காளி. அப்புறம் வேறு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க காட்டுங்க. தக்காளி எவ்வளோ பாப்பா கிலோ? 15 ரூபா தக்காளி. உருளைக்கிழங்கு வாங்கியிருக்காங்க, இஞ்சி வாங்கியிருக்காங்க, கொத்தமல்லி வாங்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு? வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது இருந்தாலே பாதி சமையல் நம்ம பண்ணிக்கலாம். முருங்கை எவ்வளோ கட்டு? 10 ரூபாயா? எத்தனை கட்டு இருக்குது? நாட்டு முருங்கை காட்டு. நாட்டு முருங்கை எத்தனை இருக்குது? 5 முருங்கை இருக்குது. தேங்காய் தாங்க விலை ஊருப்பட்ட விலை விற்கிது. இதுவே 30 ரூபா வந்துருக்கும். எவ்வளோ பாப்பா தேங்காய்? 20 ரூபா தானா? 30 ரூபாயா? 30 ரூபா தேங்காய். வேறு என்ன வாங்குனீங்க? இஞ்சி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நிறையா இருக்கும் இஞ்சி, உள்ளே கிடக்குது. கீழே கொட்டி விடுவோமா? கொட்டி விடுவோம் தம்பி. ஏய், உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. இதுக்கு பேர்னா சக்கரவள்ளி கிழங்கு. முள்ளங்கி என்னோட ஃபேவரெட்டு. என்ன மிளகா? சின்ன வெங்காயம்லாம் எவ்வளோ பாப்பா? நல்லா இருக்குது வெங்காயம்லாம். 15 ரூபாயா? அடுத்த வாரம் ஒரு 3-4 கிலோ வாங்கி வடகம் போடணுங்க. வெங்காய வடகம் உங்களுக்குலாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புளிக்குழம்புலாம் போடுவாங்க. புளிக்குழம்புக்கு இரு தம்பி, புளிக்குழம்பு, அந்த புளிச்ச கீரை, இதுக்கெல்லாம் வடகம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒன்று போட்டு வச்சுக்கலாம். அடுத்த வாரம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து போடலாம். ஓகே, தேங்க்யூ.